அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ FATF அப்படின்னு சொல்லி இதோட ஷார்ட் ஃபார்ம் வரும் சரிங்களா? FATF அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஸோ இதோட ஹெட்குவார்டர்ஸ் இன் பாரிஸ், பிரான்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தெர் ஆர் 40 மெம்பர்ஸ் இன் FATF. எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 40 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க சரியா? அடுத்தது FATF-ஓட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் காம்பேட்ஸ் மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபைனான்சிங் வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ மணி லாண்டரிங்கை கவுண்டர் பண்ணுறது, டெரரிஸ்ட் ஃபினான்ஸை வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறது. இன்கேஸ் யாராவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து இந்த FATF வந்து நிறைய லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. பிளாக் லிஸ்ட், கிரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ் சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, RBI has transferred how many lakh crore of surplus money to government of India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ RBI எவ்வளோ crore வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, சர்ப்ளஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2.69 lakh crore ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த 2.36 lakh crore அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏப்ரல் 2025ஓட ஜிஎஸ்டி கலெக்ஷன் தான் 2.36 lakh crore அப்படிங்கிறது. ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷனோட ஹையஸ்ட் ரெக்கார்டட் மந்த் அப்படின்னா அது ஏப்ரல் 2025 தான் சரியா? ஸோ இந்த கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் ரிலேட்டட் தான். ஸோ RBI அவங்களோட சர்ப்ளஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கமிட்டி வரும். ஃபர்ஸ்ட் மலிகம் கமிட்டி, அடுத்தது பிமால் ஜலான் கமிட்டி. ஸோ மலிகம் கமிட்டி 2013ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரெக்கமெண்டட் இன்க்ரீசிங் த சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு சப்போர்ட் த கவர்மெண்ட்ஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் ரிடக்ஷன் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ கவர்மெண்டோட ஃபிஸ்கல் டெபிசிட்டை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம சர்ப்ளஸை வந்து கொடுக்கலாம், சர்ப்ளஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிமால் ஜலான் கமிட்டி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஹி எஸ்டாப்ளிஷ் தி எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க் ஓகேங்களா? ஒரு ஃப்ரேம்வொர்க்கை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ரேம்வொர்க்கை பேஸ் பண்ணி RBI அவங்களோட சர்ப்ளஸை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறையை வந்து உருவாக்கியிருப்பாங்க, கட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க சரியா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டிட்டர்மைன் தி அப்ராப்ரியேட் லெவல் ஆஃப் சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் வைல் மெயின்டைனிங் RBI's ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க்கை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு கூட கேட்கலாம். நமக்கு பிமால் ஜலான் கமிட்டி 2018ல தான் இதை பண்ணியிருப்பாங்க. எதுக்காக? ஸோ RBIக்கு RBI அவங்களோட சர்ப்ளஸை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை என்ன ரேட்ல கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை ஸ்டடி பண்றது. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர் சரியா? அடுத்தது, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட்ஸ் lines were documented after 1879 in the recently concluded 16th Asiatic Line Census 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 16th ஏஷியாட்டிக் லைன் சென்சஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க சரியா? ஸோ அதில் இந்தியாவில் 891 லைன்ஸ் வந்து இருக்கு. அதிகமாக குஜராத்தில் தான் நமக்கு லைன்ஸ் இருக்கு சரிங்களா? ஸோ அதில் ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா 1879க்கு அப்புறமா இப்போதான் அங்கே டைகர் பாப்புலேஷன் வந்திருக்கு, சாரி லைன் பாப்புலேஷன் வந்திருக்கு. அது என்ன சைட் அப்படின்னா, பர்தா வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில தான் வந்திருக்கு சரிங்களா? எங்க இருக்குன்னா குஜராத்தில் பர்தா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. லாஸ்டா, இந்தியா ஹாஸ் ஓவர்டுக் விச் கண்ட்ரி டு பிகம் தி வேர்ல்ட்ஸ் 4th லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா எந்த கண்ட்ரியை ஓவர்டேக் பண்ணி 4th லார்ஜஸ்ட் எக்கானமியா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி 4th லார்ஜஸ்ட் எக்கானமியா வந்திருக்காங்க சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.